ஜூலை 5 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 ஜூலை 5னா ஜூலை 5 ஜூலை 5 என்ன நாள் தெரியலையே. அது தெரியாது. அரசாங்கம் விவசாயிகளை கைவிட்டுடுச்சு, ஆட்சியாளர்கள் கைவிட்டுட்டாங்க, அரசியல் கட்சிகள் விவசாயிகள் பக்கம் கவனம் செலுத்தல. ஏன்னா அதனால அவங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. பொதுமக்களாகிய மக்களும் கண்டுகொள்ளவே இல்லை. இப்ப எல்லாருமே கண்டுகொள்ளலாம். அந்த விவசாயி என்ன செய்வான்? போராடுவான். விவசாயிகள் போராட வந்தான்னா அவங்க வளர்க்குற ஆடு மாட்டுக்கு யாருக்கு தண்ணி வைக்கிறது? அவன் நிலம் காஞ்சி போயிடும். 8 மணி நேரம் தான் மின்சாரம் கொடுக்குறான். யார் வந்து போராடினாலும் வெற்றி பெறாங்க. விவசாயிகள் போராட்டம் வெற்றி பெறதே இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? ஒரு விவசாய போராட விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்க அரசாங்கமும் அதை பார்த்துருக்கிற மக்களும் எவ்வளவு சுயநலமைகள். இந்த சென்னை நகரத்துல பாதிக்கு மேல இருக்கிறவங்க வந்து விவசாயிகள். அவங்க எல்லாருமே கிராமத்தை விட்டு ஓடி வந்தவங்க தான். தன்னுடைய நிலத்தை விட்டு, உறவுகளை விட்டு, ஆடு மாடை வித்துட்டு பிழைக்கிறதுக்காக ஓடி வந்தவங்க. ரொம்ப உக்கிரமான போராட்டங்கள் 1970 இருந்து 80 நடந்தது. எனக்கு வந்து ஒரு 35 ஆண்டுகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏர்முனைன்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் நான் வந்து பணியாற்றியிருக்கேன். 1986 ஆண்டுன்னு நினைக்கிறேன். அந்த படப்பிடிப்புல என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டவர் வந்து NS பழனிசாமி அண்ணன். அவர் வந்து அந்த காலத்திலே ரொம்ப பெரிய படிச்சவர். படிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க வந்து இந்த விவசாயிகளுக்காக ஒப்படைச்சுக்கிட்டவர். அப்ப அவர் மூலமா தான் இந்த போராட்டத்தில் இருக்க ஒரு நேர்மையை நான் கவனிச்சேன். ஒரு 20,000 விவசாயிகள், 20,000 அந்த மாடுகளோட ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தினாங்க திருப்பூர்ல. அந்த காட்சியை நான் வந்து படம் பிடிச்சேன். எதுக்காகனா அப்படி ஒன்றுபட்டு இருந்த அந்த விவசாயிகளை அடக்குமுறை செய்து அரசாங்கம் சுட்டுக் கொண்டாங்க. ஏன்னா பயம் வந்துச்சு அரசாங்கத்துக்கு. இந்த விவசாயிகள் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நம்ம அரசாங்கம் நடத்த முடியாதுங்கிற பயம் வந்தது. அந்த ஜூலை 5ங்கிற தேதியில தான் அதிகப்படியான விவசாயிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நினைவு நாள எல்லாருக்கும் இந்த வரலாற்றை எதிர்காலத்தை கொண்டு சேர்க்கும் வகையில் நம்முடைய இளைஞர்கள் இத எல்லார்ட்டையும் இந்த செய்தியை நீங்க வந்து கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஜூலை 5 நாட்கள் போராளியுடைய நாள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு இந்த உழவர் தினம் வரும் ஜூலை 5ஆம் நாள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல மாலை நடக்குது. ஏர்முனை அந்த இளைஞரணி இதை எடுத்து இப்போ வந்து சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. உழவனாக இருக்கிறவங்க இதுல கலந்துக்கணும்னு இல்லை. 3 வேளையை நம்மலாம் சாப்பிட்றோம். 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை நமக்கு பசிக்குது. நம்ம எல்லாருமே இந்த நினைவு தினத்துல கலந்துக்கணும். உழவர்களை நாம மறக்க கூடாது.